ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் பிளாக் அவுட்டுங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பிளாக் அவுட் இந்த படத்தை தேவாங் பவுசர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விக்ரம் வாசே, சுனில் குரோவர், மௌனி ராய் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜியோ சினிமாஸில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் நகைக்கடையை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக டோட்டல் பூனே சிட்டியோட பவரையும் கட் பண்ணிடுறாங்க. அதே போல் நகைக்கடையில் போய் நகையும் பணத்தையும் திருடிக்கிட்டு ஒரு காரில் வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதே பேரலெல்லாம் நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக காரில் போயிட்டுருக்காரு. அந்த கொள்ளையடிச்ச கும்பல் ஹீரோ காரில் மோதி ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துருது. ஹீரோ இறங்கி போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தாக்கா ஒரே நகையும் பணமுமா இருக்குது. அங்கே அந்த வேனில் உள்ளவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஹீரோ அதுலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து டிக்கியில் வச்சுட்டு காரை ஓட்டிட்டு ஹாப்பியாக போகிறாரு. நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ சுனில் குரோவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. சுனில் குரோவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஹீரோட்ட, எனக்கு வந்து பணமும் சரக்கும் வாங்கி கொடுத்தேனாக்கா உனக்கு போலீஸை சொல்ல மாட்டேன், இல்லைனாக்கா நான் போலீஸை சொல்லிவிடுவேங்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் ஓடுது. இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் யாருனாக்கா விக்ரம் வாசே தான். நான் படம் போஸ்ட் பார்த்தேன். ஒரு காரில் கோல்டு கீழே கொட்டி கிடக்கும், தரையிலையும் கொட்டி கிடக்கும். சரி, இது ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அதே போல் படம் ஸ்டார்டிங்கில் ஒரு நகைக்கடையை கொள்ளடிப்பாங்க. சரி, இது ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பார்த்தோம்னாக்கா இந்த படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர் படம். இந்த படத்தில் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மொக்கையாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு சாப்பாடு வாங்கிறதுக்காக போவார். ஆக்சிடென்ட் ஆகிடும். ஒரு நகைப்பெட்டி எடுத்து காரில் வச்சுட்டு போவார். போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். சுனில் குரோவர் ஆட் ஆகிக்கிறாரு. அடுத்தது அந்த டெட் பாடியை புதைக்கிறதுக்காக கல்லறைக்கு போவாங்க. அங்கே போய் டிக்டாக் பிரதர்ஸ் வந்து ஜாயின் ஆகிப்பாங்க. அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது ஹீரோயின் வந்து கார் டிரைவர் நான் லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காரில் ஏறிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் ஏன் திடீர்னு ஹீரோ காரில் ஏறுறாங்க, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் விக்ரம் வாசேயோட ஆக்டிங் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து இவரோட படங்கள் எப்போ பார்க்க ஆரம்பித்தேனாக்கா, மிர்சாப்பூர்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் எனக்கு விக்ரம் வாசேயோட ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் படம்னாக்க உடனே பார்த்துருவேன். இன்றைக்கும் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் பார்த்தேன். அவரோட விக்ரம் வாசேயோட ஆக்டிங் வேறு லெவல். அடுத்து சுனில் குரோவர் இந்த படத்தில் வந்து ஒரு பைத்தியமாக திரிவார். சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்போ லூஸ் மாதிரி கவிதை சொல்லிக்கிட்டு அலைவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ கூட ஜாயின் பண்ணிட்டு அவர் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஹீரோவுக்கு தராருங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தாக்கா அவர் மிகப்பெரிய ஒரு டானுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து மௌனி ராய் ஹீரோயின் வந்து படம் ஆரம்பித்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ஜாயின் ஆகிறாங்க. அவங்களும் ஒரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கொடுத்த ரோலுக்கு ஆப்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த டிக்டாக் பிரதர்ஸ்னு ஒருத்தங்க ஆட் ஆவாங்க. அந்த கல்லறையில் போய் பணத்தை புதைக்கலான்னு போவாங்க. டக்குன்னு அந்த பணத்துக்கு உயிர் வந்துடும். அவன் செத்துருக்கவே மாட்டான். டிக்டாக் பிரதர்ஸு ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு ஹீரோவுக்கு எப்படிலாம் தொல்லை கொடுக்குறாங்க. ஆனால் டிக்டாக் பிரதர்ஸ் வந்து காமெடி பண்ணுறங்கிற பேரில் கடுப்பை ஏற்றுவாங்க. பார்க்கறதுக்கே டென்ஷனாகும். என்னடா இது இவங்க காமெடிங்கிற பேரில் மொக்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். டிக்டாக் பிரதர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களோட ஹியூமர் சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லலாம் இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இது ஒரு மொக்க படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.